வணக்கம் வைதி வெல்கம் பேக் டு வைதிஸ் கிச்சன் சமையலோடு நான் இன்றைக்கி பார்க்க ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சிப்ஸ்னால் பொட்டேட்டோ குச்சி சிப்ஸ் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீல் பண்ணி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து குச்சி குச்சியாக கட் பண்ணி அதாவது ஜூலியன் கட்டிங் நம்ம பண்ணி இது கூட தேவையான ஸ்பைசஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அவ்வளோ சூடான ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பரான ஒரு குச்சி சிப்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு. உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி நல்லா பீல் பண்ணி எடுத்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து நிற்க வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டே வரணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குச்சி குச்சியாக, இது பேர் தான் வந்து ஜூலியன் கட்டிங்குவாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு ஒரு ட்ரேயில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு ட்ரேயில் ஒரு பிளேட்டில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா பரப்பி விட்டுருங்க. ஏன்னா அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் போன பிறகு நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. ரொம்ப குச்சி குச்சியாக வந்துச்சு பாருங்கள். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். 1 by 1 கட் பண்ணுங்கள். நம்ம அந்த பிளேட்டில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் போன பிறகு ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணி இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள், காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக அதில் 1 டேபிள் ஸ்பூன் தான் காரம் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் தேவையான அளவு, உப்பு, கருவேப்பிலை ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறுங்க. ஒரு மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் 1 டேபிள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து உதிரியாக நம்ம வந்து ஆயிலில் போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்பி நிற்கும். அப்படி இல்லைன்னா சாகி ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஸ்டெயினில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டெயினில் சேஞ்ச் பண்ணி அந்த ஆயில் வடிஞ்ச பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து கிறிஸ்மஸ் கிடைக்கும். ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ குச்சி சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye.